உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். வணக்கம். எல்லாரையும் சந்திக்க போறோம்னாவே மகிழ்ச்சி, ஏராளமான மகிழ்ச்சி. அதுக்கு முதல்ல என் உயிர் சொந்தங்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விளைவு தான் என் மனசுல ஏற்படுது. அந்த அடிப்படையில் முதல்ல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிறைநிலை உணர்வுங்கிறத நம்ம பயன்படுத்த ஏறத்தாழ இந்த இறைநிலை தவத்தை நம்ம நிறைய பயன்படுத்தணுங்கிறது அதனுடைய நுட்பமான ஒரு விஷயமா அமையும். அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுக்காத விஷயமே கிடையவே கிடையாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உலகத்திலே நம்ம இந்தியாவுல பிறந்தது பெரிய விஷயம். அதுலயும் தமிழ்நாட்டுல பிறந்தது ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்தது அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சாதாரண விஷயமே கிடையாது. நிறைநிலையும் இறைநிலையும் ஒரே உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேதாத்திரியன் மட்டும்தான். வேற எங்கேயுமே நீங்க போனீங்கன்னா இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. முழுமையா இதுதான் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கல்ல வார்த்தை. அந்த கிறிஸ்டல் கிளியரான வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அற்புதமா அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம பயன்படுத்தணும். அங்கேதான் பிரச்சனையே வருது. எப்படியோ வந்துட்டோம். நம்ம தாய் தந்தை செஞ்ச புண்ணியமோ இல்ல நம்ம செஞ்ச புண்ணியமோ இல்ல நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமோ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்த இடத்துல இருக்கக்கூடிய முறையான விஷயங்களை பயன்படுத்தணும்னா எல்லா விதமான வசதிகளுமே அடைய முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் இதுல 98ல 1998ல 88ல நான் அருள்நிதியான அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் அதுல மிகச்சிறப்பாக பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்ப நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த 95, 96 வாக்குல நம்முடைய செயல் விளைவுல குறைபாடு இருந்ததுனால கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டோம்னா அதை சரி பண்றதுக்காக நம்ம பல்வேறு அமைப்புகளுக்கு தேடி தேடி போக ஆரம்பிச்சோம். வாழ்க்கை முழுக்க தேடுதல் மட்டும்தான் மிச்சமா இருந்துச்சு. இப்ப திருப்பி பெவிலியன் டு பேக் இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்க. அது மாதிரி பழையபடி பழைய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் இப்ப கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ளதான் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா இங்க வந்திருக்கிறவங்க இங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை முழுமையா கடைபிடிச்சாவே போதும். வெளியில தேடுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது. தேடினா தேடிட்டு ஒரு காலத்துல திருப்பி இங்கதான் வந்தாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு, எல்லா விஷயங்களுக்குமான தீர்வு, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடையணுமா அதுக்கான தீர்வு, என்னென்ன வேணுமோ அத்தனைக்குமான தீர்வு இங்கேயே எல்லாமே இருக்கு. இதை விட்டு நம்ம மற்ற இடங்களை தேடிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்புறம் திருப்பி பழையபடி இங்க வந்தா மட்டும்தான் அதுக்கான தீர்வுகள் கிடைக்குங்கிறத மட்டும் விழிப்புணர்வு தகவலாக பதிவிட விரும்புகிறேன். யாரா இருந்தாலும் தயவு செய்து உங்களை என் உயிர் சொந்தங்களாக கேட்டுக்கொள்கிறேன். இதுல இருக்கிறத முறையா பயன்படுத்துங்க. எடுத்துக்காட்டுக்கு உடற்பயிற்சி. நம்ம எப்பவுமே பேச ஆரம்பிக்கணும் இதோட சிஸ்டத்தை பேசிட்டு தான் நம்ம எடுத்த தலைப்பை பேசணும். சொல்லிக் கொடுக்கப்பட்ட உடற்பயிற்சியை நாம் தினமும் செய்து கொண்டே வர வேண்டும். செய்து கொண்டே வந்தால் உடலுக்கான ஆரோக்கியம் கிடைக்கும். உடலுக்கான ஆரோக்கியத்தை தாய் கொடுக்க முடியாது, தந்தை கொடுக்க முடியாது, குரு கொடுக்க முடியாது, இறை கொடுக்க முடியாது. நம்ம தான் அதை செஞ்சுதான் பெற முடியும். வேற யாராலையும் முடியவே முடியாது. ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க உடற்பயிற்சி செஞ்சா மட்டும்தான் அந்த உடல் நலத்தை பெற முடியும். வேற நீங்க என்னதான் பண்ணினாலும் சரி, கோயில போய் உருள் விழ வந்தாலும் சரி, எதுலையுமே வராது. ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உடல் நலம் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அற்புதமான உயிருக்கான பயிற்சி வேற எங்கேயுமே கிடையவே கிடையாது. காயல்பக் பயிற்சின்னு அற்புதமான பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் வரும். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உயிருக்கான பயிற்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இருக்கிறது தவங்கள், ஏராளமான தவங்கள் இருக்கு. இன்றைக்கு 9 தவங்கள் நிக்குது. ஏற்கனவே சாமிஜி நடத்தும் போது 39 தவங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் படிப்படியா குறைச்சாங்கிறது நமக்கு செய்திகளை செய்தி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய 9 தவங்களை நாம் சிறப்பாக செய்து கொண்டு வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக பிறந்தோமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் செய்ய முடியும். அதே மாதிரி குடும்பங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து துன்பங்களையும், அனைத்து விதமான சேலஞ்சஸ் சொல்லக்கூடிய அனைத்து விதமான சவால்களையும் நாம் எதிர்கொள்வதற்கான ஒரு அற்புதமான இடத்துல நம்ம நிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் என்ன, நம்ம யாரும் நிறைய பேர் அதை சரியா கடைபிடிக்காம போயிடுற மாதிரி ஆயிருது. அதனால ரிசல்ட் பார்க்க முடியல. அப்புறம் ரிசல்ட் கிடைக்கலன்னா அங்கே போனா கிடைக்குமா, இங்கே போனா கிடைக்குமா, அதுக்கு போனா கிடைக்குமான்னு டயத்தை வேஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் அதை செஞ்சேன், நான் செய்யாம எல்லாம் யார்ட்டையும் சொல்ல, நான் அந்த தவறை செஞ்சேன். அதனால என் உயிர் சொந்தங்கள் அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். வேற எங்கேயும் புதுசாலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. இருக்கிற உடல், இருக்கிற மூச்சு, இருக்கிற மனம், இந்த மூன்றை பயன்படுத்தி மட்டும்தான் நீங்க எந்த பயிற்சிக்கு போனாலும் கத்துக்கிற முடியும். இந்த மூன்றுமே இங்கே சொல்லித்தரப்படுகிறது. 3 பயிற்சிகளும் 3 வச்சுதான் உலகத்துல எந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உடல் இல்லாம ஏதாவது பயிற்சி சொல்லிக் கொடுக்க முடியுமா? மனம் இல்லாம ஏதாவது பயிற்சி சொல்லிக் கொடுக்க முடியுமா? இல்ல உயிர் இல்லாம ஏதாவது பயிற்சி சொல்லிக் கொடுக்க முடியுமா? இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு அனைத்து பயிற்சிகளுமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதுல எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கு. இதை நம்ம ஒழுங்கா செய்யாம நம்ம ஆளுகளோட என்னன்னா, நான் இங்க போனேன், அதுல இதை சொல்லிக் கொடுத்தாங்க, அங்க போனேன். ஒவ்வொரு குருக்கும் மார்க் போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அமைப்புல அப்படி இருந்துச்சு, எந்த அமைப்புல அப்படி இருந்தாலும் அந்த குருமார்கள் மட்டும் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த அமைப்பாக இருந்தாலும்
அந்த குருமார்கள் அந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார்கள். அது அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அங்கு அவர்கள் பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா நிறைய நம்ம அடைய வேண்டிய தூரம் பெருசா இருக்கு, அடையக்கூடிய காலம் மிக குறைவாக இருக்கு. இந்த காலத்தை நம்ம வீணாக்கிட்டு இன்னொரு பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமே கிடையவே. கிடைச்சிருக்க காலத்தை சரியா பயன்படுத்தி முறையாக நம்ம டெய்லி இதுக்காக ஒரு மணி நேரம் செலவழிச்சுக்கிட்டே வந்தோம்னாவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்த முடியும், முற்பிறவிலே இறை உணர்வை பெற முடியும் என்பதை வலியுறுத்தி கூறி, அப்புறம் இன்றைக்கு நிறைநிலை உணர்வோம்ங்கிற டாபிக் பத்தி பேசலாம். நிறைநிலை அப்படின்னா என்னன்னா, மனசுல நிறைவான ஒரு நிலையை உணர்வு தான் நிறைநிலை. அந்த நிறைநிலை வந்துட்டாலே இறைநிலையை உணர முடியும். அது மிக எளிய நுட்பமாக காலையில எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா, இப்ப நான்லாம் அதைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இதை யாரா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கண்ணை மூடி நம்ம வீட்டுக்கு அருட்தந்தை அவர்கள் இதுக்கு வருகிறார்கள் அப்படின்னு நீங்க நினைச்சு கண்ணை மூடிங்கன்னா, உங்க வீடு சிறுசா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, பங்களாவா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா சாமிஜி வராங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேராவது வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அங்க 10 சேர் போட்டிருக்கோம், அதுல 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. சாமிஜி நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க. வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய குத்துவிளக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அந்த குத்துவிளக்குல சாமிஜி ஒளி ஏத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய தாய் தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சாமிஜி காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சாமிஜி ஏற்றுற ஒளிய அந்த ஒளியா பார்க்காம அந்த ஒளியை அமைதி ஒளியாக பார்த்து, இந்த ஒளி அமைதி ஒளியாக நிரம்பட்டும், என்னுடைய இல்லத்தில் அமைதி ஒளியாக நிரம்பட்டும், என்னுடைய உள்ளத்தில் அமைதி ஒளியாக நிரம்பட்டும், அப்படியே இந்த ஒளி அப்படியே பெருசாயிட்டே போய் என் ஊர் முழுவதும் அமைதி ஒளியாக பரவட்டும், அப்புறம் இந்த தமிழ்நாடு முழுவதும் அமைதி ஒளியாக பரவட்டும், அப்புறம் இந்தியா முழுவதும் அமைதி ஒளியாக பரவட்டும்னு அப்படியே நம்ம நினைச்சுட்டே, அப்புறம் உலகம் முழுவதும் அமைதி ஒளியாக பரவட்டும்னு நினைச்சு, அப்புறம் அந்த உலகத்தை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நலம் தரும் நவக்கோள்களையும் நட்சத்திர மண்டலங்களையும் நினைச்சு, அந்த நட்சத்திர மண்டலங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை அந்த ஒளி ஆற்றல் பெற்று அமைதியின் ஆற்றலாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களும் அமைதியாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியே நிலவட்டும், இந்த உலகத்தில் அமைதியே நிலவட்டும்ங்கிறத மட்டும் நம்ம மனசுல சொல்லிக்கிட்டே வந்தோம்னா, இந்த உலகத்தில் அமைதி வருவதற்கு தான் மகிழ்ச்சி மிக மிக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அந்த இதுக்கு நம்ம ஒரு முயற்சி நம்ம இது பண்ணலாம். அப்படி செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் ஒரு 9 முறை டெய்லி சொல்லிட்டு இருந்தோம்னாவே நம்ம மனசுல இந்த நிறைநிலை வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால என் முயற்சி சொந்தங்களை இதை பயன்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா இதுல டைம் ஒண்ணுதான். அந்த வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் 9 தடவை சொல்றோம்ல, இதோட சேர்ந்து அந்த 9 கோள்களையும் நட்சத்திர மண்டலங்கள்ல இருந்து ஆற்றலை ஏற்றிட்டு இங்க இருக்கக்கூடிய 600 கோடி மக்களுக்கு அமைதியை ஏற்படுத்துது அப்படிங்கிற உணர்வோட நம்ம ஆற்றலை பரப்பும் போது நம்முடைய அப்படியே மனசு விரிய ஆரம்பிக்கும், நம்முடைய எண்ணம் விரிய ஆரம்பிக்கும், நம்முடைய செயல் விரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு விரியறமோ அவ்வளவுக்கு எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்துகிட்டே வரும். நம்ம என்ன பயிற்சி பண்ணாலும் நம்முடைய மன விரிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மன விரிவை உருவாக்குவதற்கு நிறைய நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம நிறைய பாத்தீங்கன்னா, இப்ப நிறைநிலை அடையணும்னா நம்ம முழுமையை நோக்கி பயணம் பண்றதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமே. நம்ம எப்படியாவது முழுமை அடைஞ்சிட மாட்டோமா? அதை நோக்கி போயிட்டே இருக்கணும்னா முதல்ல நம்ம நிறையணும். நம்ம எல்லா விஷயத்திலையும் நிறையணும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறத எண்ணம் ஆராய்தல அடிக்கடி செஞ்சு பார்க்கணும். இப்ப நான்லாம் எண்ணத்துக்கே அருட்காப்பு போட்டு பழகிட்டே வரேன். எனக்குள்ள வர்ற எண்ணத்திற்கே அருட்காப்புவா அமையட்டும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம மீறி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணங்களே சரியான எண்ணங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமா இருந்துட்டே வரணும். ஏன்னா எண்ணத்துலதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். தவறான எண்ணங்கள் வந்துச்சுன்னா இமீடியட்டா இப்ப பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு அடுத்த செகண்ட் அஸ்வினி முத்திரை போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்பவே அந்த எண்ணம் எந்த எண்ணமா இருந்தாலும் கண்ட்ரோலுக்குள்ள வரும். எவ்வளவு பெரிய எண்ணங்களாக இருந்தாலும் தேவையற்ற எண்ணங்களில் மனம் செல்கிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக எளிய நுட்பம், ஒரு அஸ்வினி முத்திரை ஒரு தடவையோ 2 தடவையோ போட்டாவே அந்த எண்ணம் இமீடியட்டா ரிட்டர்ன் பேக், அடுத்த நிமிஷமே நம்மை நோக்கி வருவதை பார்ப்பீங்க. எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையற்ற எண்ணமும் வந்தாவே நீங்க இமீடியட்டா உங்களுக்குள்ள சிந்திங்க, ராட்காப்பு போட்டு பாருங்க, இது பண்ணி பாருங்க, அடுத்த செகண்ட் உங்களை நோக்கி வர்றதை பார்ப்பீங்க. எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். இருக்கத்தான் இந்த நிறைநிலை அடைய முடியும். நிறைநிலையை நோக்கிய பயணம் தான் இறைநிலையை நோக்கிய பயணமாக அமையும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணம் போல்தான் வாழ்க்கையே அமையும். நம்முடைய எண்ணம் எதை நோக்கி போகிறதோ அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தற்சோதனை பண்றதுல பாத்தீங்கன்னா குற்ற உணர்வுகள் நிறைய வச்சுக்கிட்டே வராங்க. குற்ற உணர்வுகள் வேண்டியதே கிடையாது. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே அப்படின்னு மகிழ்ச்சி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு சொல்லிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்னு சொல்லி நம்ம இனிமே என்ன செய்யணும், எப்படி செய்யணும்
இதை தற்சோதனையில பண்ணிட்டே வரும். தற்சோதனைங்கிறது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செஞ்சோங்கிறது மட்டும் இல்ல, நான் ஒரு தொழில் செய்யறேன்னா அந்த தொழில்ல நான் என்ன செஞ்சுட்டு வர்றேன் அப்படிங்கிறத ரெகுலரா தற்சோதனை பண்ணிட்டே வரும். என் தொழில அதிகமான கடன் வாங்கி போறேன்னா, நான் தொழிலுக்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், தொழிலை நோக்கி என்ன செயல் முன்னேற்றத்தை நோக்கி என்ன வச்சிருக்கேன், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம தற்சோதனை பண்ணிட்டு, நான் ஆன்மீகத்துல இருக்கேன்னா ஆன்மீகத்துல தற்சோதனை பண்ணிட்டு இதுல என்ன செஞ்சுட்டு வர்றேன், குடும்பத்துல என்ன மாற்றங்கள் நடந்துட்டு வருது, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தற்சோதனை பண்ணி 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 பார்க்கும் நம்ம வந்து ஒரு தூய்மையான நிலையும் நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு நிலையும் அடைய முடியும். அந்த விழிப்புணர்வு வர வரதான் அந்த நிறைநிலை நம்ம மனதில் நிறைய ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி இந்த குற்ற உணர்வுகள்ங்கிறத எந்த சூழ்நிலையும் வச்சுக்கிறவே கூடாது. குற்ற உணர்வுல தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இந்த நிறைய மௌனத்துல எல்லாம் நான் கவனிச்சு பார்த்தபோது தெரிஞ்ச விஷயமே, தற்சோதனை அப்படின்னா அவங்கள்ட்ட உள்ள குறைகள் எழுதுங்க அப்படின்னா அவங்க குறைகளை தான் அதிகமா எழுதுறாங்க. நிறைகளை எழுது அதைத்தான் நிறைய பண்ணும். குறைகளை தவிர்க்கிறதுக்கான விஷயங்களை குறை எல்லாத்தையும் இருக்கத்தான் செய்யும். இப்ப எனக்கே கோபம் வருதுன்னா துரியத்துல தவம் பண்ணி அந்த துரியத்துல இருந்து நான் கோபப்பட மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணி பண்ணி பழகிட்டே வந்தோம்னா நம்ம துரியத்துல இருந்து எந்த அளவுக்கு சங்கல்பம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குறைகள் அனைத்துமே குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கும். எனவே அது மாதிரி குறைகளை நீக்கணுமே ஒழிய நம்ம குற்ற உணர்வுகளை இது பண்ணோம்னா நம்ம நிறைநிலையை அடையவே முடியாது. ஏன்னா எப்பவுமே குற்ற உணர்வோடயே தான் நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம். அந்த குற்ற உணர்வுகள் அற்ற நிலையை நோக்கி பயணம் பண்ணுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைநிலைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிரிப்பின் மூலமாகத்தான் வந்து இந்த வெறுப்பு மறையும், சிரிப்பின் மூலமா உயர்வு தாழ்வு மறையும், சிரிப்பின் மூலமா கஷ்டங்கள் மறையும், சிரிப்பின் மூலமாக எல்லாமே மறையும். நீங்க எல்லா இடத்துலயும் மனம் விட்டு சிரிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்தவங்களை காயப்படுத்தாம சிரிக்கக்கூடிய சிரிப்புகள் அனைத்துமே உங்கள்ட்ட ஒரு நேசத்தை ஏற்படுத்தும், உங்களை நோக்கி நபர்களை ஈர்க்கும், உங்களை நோக்கி அந்த தெய்வீக சக்திகளை ஈர்க்கும். அனைத்தையுமே ஈர்ப்பதற்கு பாத்தீங்கன்னா சிரிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிரிப்பை தொடர்ச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். அப்படி இல்லாம முதல்ல குடும்பத்திலேயாவது சிரிச்சு பேசி பழகுங்க, நண்பர்கள்ட்ட சிரிச்சு பேசி பழகுங்க. சிரிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிரிப்பு வந்து ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும், சிரிப்பு வந்து மனத்தில் உள்ள வேதனைகளை குறைக்கும், சிரிப்பு வந்து மொழி வேறு வேற மொழியா இருக்கிறவங்கள்ட்ட கூட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு இருந்துச்சுன்னா நீங்க தன்னை போல இயல்பா எல்லாரோடையும் ஒரு இமீடியட்டா ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜ் வந்து சிரிப்பு. அந்த சிரிப்பை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக்கிட்டே வரமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய உடல்ல ஆரோக்கியம் பெருக ஆரம்பிக்கும், நம்முடைய கண்களில் ஒளி தெரிய ஆரம்பிக்கும், நம் உடலில் உள்ள 6000 கோடி செல்களும் வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும். அனைத்திற்குமே அந்த சிரிப்பு தான் முக்கியமான ஒரு விஷயம். கவலையை தான் நிறைய போட்டு போட்டு எல்லாமே பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வரும். அந்த இதை விட்டுட்டு சிரிங்க. யாரையும் காயப்படுத்தாத சிரிப்புகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சிரிப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக்கிட்டே வரோமோ அந்த அளவுக்கு நாம் நிறைநிலையை ஏற்றுக்கிட்டே வர முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா குற்ற உணர்வை தவிர்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிரிச்சு எல்லாத்தையும் இருக்கிற கேப்பை குறைக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே எண்ணத்தை தூய்மையா வச்சுட்டே வரணும். எந்த அளவுக்கு எண்ணம் கவனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்க முடியும். எண்ணம் தான் எல்லாத்திற்கும் அடிப்படை அப்படிங்கிறத மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. எண்ணத்துல எப்பாவது தேவையற்ற எண்ணங்கள் வந்துச்சுன்னா ஒரு எளிய நுட்பமா நான் சொன்ன மாதிரி ஒரு அஸ்வினி முத்திரையை போட்டு அந்த எண்ணத்தை திருப்பி நம்மள்ட்ட கூப்பிட்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அதை துரியத்துல வச்சு இந்த எண்ணம் எனக்கு தேவையா, இந்த எண்ணத்தின் மூலமா நான் சாதிக்க போறது என்ன, ஒண்ணுமே கிடையாது, நான் என்னத்தை பெருசா செஞ்சிட போறேன் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னை ஏமாற்றி மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிய மாட்டேங்குது, செயலுக்கு விளைவு நிச்சயம், செயலுக்கு தக்க விளைவு நிச்சயமா நடக்கும். நீங்க நான் ஏமாத்திக்கலாம், மத்தவங்களை ஏமாத்தலாம், அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிக்கலாம். ஆனா செயலுக்கு விளைவு நிச்சயம், அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். எந்த செயலா இருந்தாலும் விளைவு நிச்சயமா வந்தே தீரும். நம்ம உடம்புக்குள்ள சாப்பாடை போடுறோம், அது சத்தா மாறுது, அது அப்படியே ஒவ்வொரு பொருளா மாறி கழிவா மாறி எல்லாமே மாறிடுது. அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய இறைநிலை வந்து என்ன செயல் செய்யறோமோ அந்த செயலுக்கான விளைவை கண்டிப்பா தந்தே தரும். நம்ம புத்திசாலித்தனமா நிறைய காய்கள் நடப்பதை பாக்குறேன். அந்த புத்திசாலித்தனமாக எதை பண்ணியுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. செயலுக்கு தக்க விளைவு காத்துட்டே இருக்கு. ஏன்னா அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. அப்ப ஏன் நிறைய பேர் நல்லா இருக்காங்களே, வசதியா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறத பார்த்திருக்கேன், நானே கேட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போறதே கிடையாது. நமக்கு பாக்குறதுக்கு அவங்க வசதியா இருக்கிற மாதிரியா தெரியலாம், அவங்க ஆனந்தமா இருக்கிற மாதிரியா தெரியலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அவங்க குடும்பங்களுக்குள்ளேயோ அவங்களுடைய சூழ்நிலையிலோ வெளியில் சொல்ல முடியாத வேதனையுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு இந்த கன்சல்டன்டா இருக்கிறதுனால என்கிட்ட வர்றவங்களை நான் பிரம்மாண்டமான கோடீஸ்வரர்ல இருந்து எல்லாரையும் பாக்குறேன். அவங்கள பார்க்கும்போது மத்தவங்க பிறப்பிக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை என்கிட்ட சொல்லும் போதே நமக்கே ஷாக்கா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு.
அதனால அது நம்ம அது மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுல ஏத்திக்கிறே வேண்டியது. நமக்கு வந்து செயலுக்கு தக்க விளைவு நிச்சயம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல பதிவு பண்ணிக்கிட்டே வரணும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் அனைத்திற்கும் விளைவு நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கிறது. இதுல மட்டும் மகரிஷியுடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த செயலுக்கு அந்த விளைவு நிச்சயம்ங்கிறது நினைக்க நினைக்கத்தான் நம்முடைய வந்து அந்த நிறைநிலையை நம்மளால ஈர்க்கவே முடியும். இல்லாட்டினா நம்ம என்ன செயல் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனசுக்குள்ள குற்ற உணர்வு அடுத்த செகண்ட் வர ஆரம்பிச்சு. அந்த குற்ற உணர்வு வந்துட்டாவே நிறைநிலை வரவே வராது. அந்த குற்ற உணர்வை தவிர்த்துக்கிட்டே வர்றதுக்கான என்னென்ன நுட்பங்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி செயலுக்கு தக்க விளைவு நிச்சயமா இருக்கிறது மாதிரி இறை உணர்வுங்கிறது வந்து நம்ம 24 மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதே அது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த இறைநிலையே நானா இருக்கிறேங்கிற உணர்வுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு கவலை வந்துச்சுனாவோ, என்னுடைய கஷ்டங்கள் வந்துச்சுனாவோ, நான் இறைவனாக இருப்பதை உணர்வதற்கே எனக்கு நேரம் பத்தவில்லை. இதில் தேவையற்ற உணர்ச்சிகள் எனக்கு எதற்கு? தேவையற்ற உணர்வுகள் எனக்கு எதற்குன்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது காணாம போயிடும். நம்மள வந்து இறைநிலையாவே உணர்ந்துட்டே வரும்போது, தேவையற்ற உணர்ச்சிகள் எதுக்கு? நம்ம உணர்வு நிலையில போக வேண்டிய நபர்கள் உணர்ச்சியில போய் சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம முழுக்க முழுக்க உணர்வு நிலையிலே இருக்கணும். இறைவனாகவே நான் இருக்கிறேன். இறைநிலையாகவே நான் இருக்கிறேங்கிறத உணர்றதுக்கே எனக்கு நேரம் பத்தாத போது, எனக்கான கவலைகளோ, வருத்தங்களையோ தூக்கி வச்சுக்கிட்டு அது குறித்து சிந்திச்சுக்கிறதுக்கான வேலைகளே கிடையாதுங்கிறத நான் நிறைய யோசிக்கிறேன். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்க பயத்தை எப்படி நீக்கிறது? கவலையை எப்படி நீக்கிறதுலாம் தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப அதெல்லாம் காணாம போயிடுச்சு. ஏன்னா எப்ப அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் அடுத்த செகண்ட் நினைக்கிறேன். இறைநிலையே எனக்கு நானாக இருக்கிறத உணர்றதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல இருக்கு இந்த கவலையை போய் என்ன போயிடுறேன், இந்த பயத்தை போய் என்ன பண்ண போறேன்? ஒண்ணுமே என்னை பண்ணவே முடியாது. ஏன்னா தெளிவா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இறைநிலையே நானாக இருக்கிறேன்ங்கிற போது என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கவலையா இருந்தாலும் இறைநிலை பார்த்துக் கொள்ளும். உங்களுக்குள் இறைவனாகவே இருக்கிற இறைநிலை உங்களை நிச்சயமாக பாதுகாக்கும். ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறதுக்கு வந்து, இப்ப நானு அன்பு சகோதரி பெரிய நாயகி அம்மாவும் பக்கத்துல இருக்கிறேன்னா, அவங்களுக்கான ஆக்சிஜன் அவங்களுக்கு, எனக்கான ஆக்சிஜன் எனக்கு. என்னோட ஆக்சிஜனை அவங்க எடுக்க முடியாது. அவங்களோட ஆக்சிஜனை நான் எடுக்க முடியாது. ஆக்சிஜனே நான் எடுக்க முடியாது அப்படிங்கிற போது, வேற என்னத்தை நான் யார்கிட்ட எடுக்க முடியும் பாருங்க. எவ்வளவு பெரிய இறைநிலையோட சிஸ்டம் பாருங்க. எனக்கான ஆக்சிஜன் எனக்கு, அவங்களுக்கான ஆக்சிஜன் அவங்களுக்கு. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கான மூச்சு காத்தே அவங்களுக்கானது இருக்கு. இதை எப்போ உணர முடியும்னா, நீங்க முழுக்க முழுக்க இந்த இறைநிலையே நானாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த கவலை? எனக்கு எதுக்கு இந்த வருத்தம்? அப்படிங்கிறத நினைச்சுட்டே வர வர நமக்குள் இறைத்தன்மை நிறைய 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 அந்த நிறைநிலை நமக்குள் வர ஆரம்பிக்கும். நமக்குள்ள வர வரவே பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ஒரு 15 ஆண்டு காலம் ஒரு குடும்பத்துல பையனா வச்சிருந்து என்னை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்ததுக்கு பிறகு அவங்க என்னை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப இவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்க. அதான் இறைநிலை வந்து யார் மூலமாவது யாரையாவது டேக் கேர் பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் இறைவன் வந்து யாருக்குமே அனாதை இல்லை, யாருக்குமே துணை இல்லைங்கிறது இல்லை, யாருக்குமே பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆள் இல்லைன்னு நினைக்க வேண்டியது. எல்லாமே இறைநிலையே நமக்குள்ள இருக்குதுங்கிற உணர்வை அடிக்கடி நம்ம உணர்ந்துட்டே வந்தோம். இறைநிலையே நானாக இருக்கிறதுக்கே உணர்வதற்கே எனக்கு நேரம் இல்லாத போது தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு எனக்கு எதற்கு அப்படிங்கிற சிந்தனையை கொண்டுட்டே வர 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 பார்த்தீங்கன்னா தேவையற்ற சிந்தனைகளே இப்பெல்லாம் எனக்கு வர்றதே கிடையாது. குறிப்பா அந்த 30 நாள் மௌனம் இருந்துட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவையற்ற சிந்தனைகளே பண்றதே கிடையாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் இறைநிலையை உணர்வதற்கே எனக்கு நேரம் பத்தல. அப்படி இருக்கும்போது தேவையற்ற உணர்ச்சிகள் தேவையற்ற உணர்ச்சின்னா நாளைக்கு அது பிரச்சனையா வருமே. கவலையே விட வேண்டியதே இல்லை. நீங்க இறைநிலையை உணர 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 உங்களுக்குள்ள அந்த இறைத்தன்மை வர வர எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் அதை டேக் கேர் பண்ணிக்கிறத நான் அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நிறைநிலையைத்தான் நம்ம மனசுல கொண்டுட்டே வரணும். இந்த நிறைநிலையை எந்த அளவுக்கு நம்ம மனசுல நிறைக்க 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் மட்டும்தான் நடக்கும். அடுத்து இந்த வேதாத்திரி முயற்சிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே அற்புதங்கள் மட்டுமே நடக்கும். அதற்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது பயிற்சிகள், இது மாதிரியான முயற்சி, உணர்ச்சி வசப்படாம எப்போ இருந்தாலும் சரி எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோடனே அடுத்து என் பையன் சொல்றதை கேட்கலையேன்னு உணர்ச்சி வரும். அந்த உணர்ச்சி எனக்கு தேவையில்லை. நான் இறைநிலையை உணர்றதுக்கே எனக்கு காலம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அதனால இறைநிலை நான் உணர்ந்துட்டே இருக்கேன். என் பையன் பிரச்சனை அது இறைநிலை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொன்றிலையுமே இறைநிலை பார்த்துக்கிறோங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்க எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இறைநிலை உணர்வு உங்களுக்குள்ள கொண்டுட்டே வந்து அந்த இறைநிலையாவே நீங்க மாறிட்டே வாங்க. எந்த அளவுக்கு இறைநிலையா நீங்க மாற மாற உங்களுக்குள்ள அந்த நிறைநிலை வந்துட்டே இருக்கும்.
அந்த நிறைநிலை வருவதற்கு சாமி வந்து அற்புதமான அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் அருகுண சீரமைப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வெவ்வேறு இடங்கள்ல போய் பயிற்சி பண்ண விரும்புறாங்க. அந்த பயிற்சி பண்றதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா தயவு செய்து அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சிட்டு வந்த யாரா இருந்தாலும் ஏற்கனவே இருந்தபோது மனவளக்கலை பாகம் 1, 2 இருந்துச்சு. இப்ப 3 இருக்கு. இந்த புத்தகத்தை தெளிவாக படித்து, இந்த புத்தகத்தை தெளிவாக புரிந்து கொண்டு, இதை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு வந்து, ஏன்னா வேறு தேடுதலே இருக்கவே இருக்காது. இதுதான் நான் உணர்ந்த விஷயம். இந்த 30 நாள் மௌனத்துல உணர்ந்த விஷயமே முழுக்க முழுக்க நமக்கு தேடுதல் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து வழி தெரியல. வழி தெரியலைன்னா இங்க போய் கேட்டாலும் தப்பு தப்பா வழிகாட்டுறாங்க. அப்ப இதுக்கு யாரு தீர்வு சொல்லுவா? மகரிஷி இல்ல. இருந்தாலும் அவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் வழி சொல்ல முடியாது. அப்ப அந்த வழிக்கான நுட்பம் எங்கே இருக்குன்னா இந்த மகரிஷியுடைய மனவளக்கலை பாகம் 1, 2, 3 இப்ப வந்துட்டு இருக்கு. எதை படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு அந்த 3 பாகங்களையும் இருப்பதை பார்ப்பீர்கள். நீங்க அதுக்குள்ள தேடுங்க. தேட 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 நீங்க நிறைவு அடைஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. நீங்க நிறைநிலையே உணர முடியும். அந்த நிறைநிலையை எப்படி உணர்றதுன்னா அது இறைநிலை தவம் மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 20 நிமிடம் வரும். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் பண்ணி பார்ப்போம். அது மிகச் சிறப்பான இறைநிலை தவம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைநிலை அடைவதற்கு அதுல வந்து ஷார்ட்டான ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்து பண்ண விரும்புறேன். இந்த நிறைநிலைங்கிறது முதல்ல நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். எண்ணத்துல கவனமா இருக்கணும். அது மாதிரி மகரிஷி கொடுத்த பயிற்சிகள்ல நம்ம சிறப்பா இருக்கணும். எப்போ எந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வந்துச்சுனாலும் இந்த மனவளக்கலை 3 பாகங்களை நம்ம எடுத்து படிச்சோம்னாவே நமக்கு சந்தேகங்கள் அனைத்தும் எந்த பிரச்சனைக்கா இருந்தாலும் தீர்வு இருக்கிறத பார்க்க முடியுது. பிரமிப்பா இருக்கு. இந்த 3ஐயும் படிக்காம நீங்க எத்தனை ஆயிரம் டாக்டரேட் பட்டம் வாங்கி ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல இல்லாத தீர்வு வேற எங்கேயுமே கிடையவே இல்லை. அத்தனைக்கும் தீர்வு இந்த மனவளக்கலை 3 பாகங்களையும் அருமையாக அடங்கி இருக்கிறது. இப்ப நானே அதை ஒரு 50 தடவையா படிச்சுட்டு இப்ப திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிக்க படிக்க அது புதிதாக புரிதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த புரிதல் வந்துட்டாவே தேடுதல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுல இல்லாத தீர்வுகளே கிடையவே கிடையாது. அதுல இருக்க நுட்பங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாம எப்படி மாற்றம் வரும்? பயன்படுத்தினா மட்டும்தான் மாற்றம். பயன்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரும். அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான அற்புதமான விஷயம். செயலுக்கு தக்க விளைவுங்கிறது எப்பவுமே இருக்குதுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. புத்திசாலித்தனமா எந்த தவறு செய்யலாம், அது வந்து பிரச்சனை இல்லைன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சாங்க. எந்த செயலுக்கும் விளைவு காத்துக்கொண்டே இருக்கிறது. விளைவு நம்ம எதை செய்யறோமோ அதுக்கான விளைவு நிச்சயமா இருந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த விளைவை நினைத்து நம்முடைய செயல்களை வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை ஏதேனும் செயல் செய்து குற்ற உணர்வுகள் இருந்தால் முழுமையாக குற்ற உணர்வுகளை நீக்கி இனிமேல் அந்த குற்ற உணர்வுகள் நமக்குள் வராமல் இருப்பதற்கு துரியத்தில் மனதை வைத்து தவம் செய்து நம்முடைய ஆற்றலை பெருக்கி நம்முடைய மன வலிமையை பெருக்கி நமக்கான வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக எடுத்துச் செல்வதற்குமான நுட்பமாக நாம் பயன்படுத்தி கொண்டே வரலாம். அதே மாதிரி துரியாயுத தவம் செஞ்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கோபங்கள் குறைவதை பார்ப்பீர்கள். அடுத்தவங்களை கையாளுற விதங்கள் மாறுவதை பார்ப்பீர்கள். நிறைய நம்ம தவம் பண்ணாம இருந்துட்டு நமக்கு மாற்றம் இல்லை, நமக்கு மாற்றம் இல்லைங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தவம் பண்ணிக்கிட்டே வரோமோ அதுக்கு பொறுத்து தான் இருக்கு. நீங்க டெய்லி 20 நிமிஷமா தவம் பண்ணுங்க. இல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா துரியத்துல உட்கார்ந்து சிந்திங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு யோசிங்க. ஒரு இடத்துக்கு போறோமா அதுக்கு முன்னாடி வந்து துரியாயத்துல நின்று பழகுங்க. அது மாதிரி சும்மா இருக்கிறானா அப்ப வந்து இறைநிலையை நான் உணர்வதற்கே எனக்கு நேரம் பத்தல. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு கவலையை பற்றிய உணர்ச்சிகள் எனக்கு இருக்கு. ஏன்னா அது பூரா உணர்ச்சிகள். இறைநிலைங்கிறது மட்டும்தான் உணர்வு. உணர்வை சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல எங்கிட்டு போய் உணர்ச்சிகளுக்கு போய் எங்க போய் நிக்கிறது? இப்பெல்லாம் சுத்தமா உணர்ச்சிகளுக்கான வேலைகளே கிடையாது. ஏன்னா இறைநிலை எப்பவா இருந்தாலும் கண்ண முன்னா இறைநிலையை உணர்றதுக்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். அந்த இறைநிலையை உணர உணர உங்களுடைய வாழ்க்கையில் நிறைநிலை உணர்வு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இறைநிலை தவம் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைநிலை வர ஆரம்பிக்கும். இப்ப அந்த தவத்தை நம்ம வந்து கண்களை மூடி நான் மிக ஷார்ட்டா வந்து இறைநிலை தவத்தை சொல்றேன். அதை நீங்க கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது இதுல யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டே வாங்க, நிறைநிலை அடையலாம். இப்ப நம்ம கண்ணை மூடி ஒரே ஒரு ஒரு 3 நிமிடத்துல இருந்து 5 நிமிடத்துக்குள்ள அந்த இறைநிலை தவத்தை உணர்வுபூர்வமாக பார்க்கலாம். கண்களை மூடி தாய் தந்தை நினைத்து அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மாசி பெற்று நம்முடைய அப்படியே மனசை விரிச்சு அகண்டாகாரத்தை தாண்டி சுத்த வெளியில இணைவோம். சுத்த வெளியில பாருங்க. சுத்த வெளியில இருந்து அணுக்கள் தோன்றி சுத்த வெளியில இருந்து அணுக்கள் தோன்றி அது அணுக்கள் ஒன்று கூடி பிரபஞ்சமாக மாறி அந்த பிரபஞ்சத்தில்
உள்ள அணுக்கள் கூடி பல கோடி சூரிய மண்டலங்கள் உருவாகி அதுல நவக்கோள்கள் உருவாகி நட்சத்திரங்கள் உருவாகி அதன் மூலமாக பூமி பல்வேறு விதமான அணுக்கள் மூலமாக பூமி உருவாகி ஐம்பூதங்களாக உருவாகி அந்த ஐம்பூதங்களில் ஒருவனாக நான் வந்திருக்கேன். அந்த நான் எனக்குள்ள உயிராக இருக்கக்கூடியது, என்னுடைய உயிர் மையத்தில் உயிராக இருக்கிறது. அந்த உயிரினுடைய சுத்த வெளி அப்படியே எனக்குள்ள உயிரை உணருங்க. மூலாதாரத்துக்குள்ள இருக்க உயிர், அந்த உயிருக்குள்ள இருக்க சுத்த வெளியை உணர்வோம். அந்த உயிர் அப்படியே உயிருக்குள்ள உள்ள வெட்ட வெளியை அப்படியே கவனிப்போம். கவனிக்க அந்த உயிரினுடைய வெட்ட வெளி நம் உடல் முழுவதும் பரவுவதை கவனிப்போம். அந்த உடல் முழுவதும் பரவி அப்படியே அது இந்த வான்காந்தத்துல கலக்கிறத பார்ப்போம். இந்த வான்காந்தம் முழுவதும் கலந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இது பண்ணி நவக்கோள்கள் கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள் அனைத்தையும் தாண்டி அப்படியே அது போகுது. அதோட அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு சுத்த வெளியில போய் இணைவோம். அந்த சுத்த வெளியில இருந்து நம்ம வந்தோம். அந்த சுத்த வெளியே நாம இருக்கிறோம் என்ற உணர்வுடன் இந்த நிறைநிலையை நாம் மனதிற்குள் கொண்டு வரவே நம்முடைய மனதில் அந்த இறைநிலை உணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்ற உணர்வு எப்பொழுதெல்லாம் நமக்குள் முழுமையாக வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அற்புதமான கவிதையில பார்த்தீங்கன்னா, உன்னிலே நான் அடங்க, எண்ணிலே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்றேன். இந்த எனது உள்ள தூய்மை பெற்றேன்ங்கிறது வர 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 வரவே எனது உள்ள தூய்மை பெற்றேன் அப்படிங்கிறது வர 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிறை நிலைகளும் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா சாமிஜி சொல்லியிருக்க ஒரு கவியில பார்த்தீங்கன்னா, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் மகிழ்ச்சியிலே அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இந்த நிறைநிலையத்தான் நம்ம உணர்றோம். இந்த நிறைநிலையை கண்ணை மூடி நம்ம யோசிக்கும் போது இந்த இறைநிலையே நிறைநிலையாக இருக்கிறது, இந்த இறைநிலையே நிறைநிலையாக இருக்கிறது. இதை உணர்வதற்கே நான் இறைநிலையே ஆகவே இருக்கிறேன், நிறைநிலையாகவே இருக்கிறேன் என்பதை உணர்வதற்கே எனக்கு நேரம் தேவைப்படும் பொழுது தேவையற்ற உணர்ச்சிகள் நான் காலத்தை செலவழிக்க விரும்புவதில்லை அப்படிங்கிறத மனசுல சொல்லிட்டு, நித்தம் நித்தம் உடலிலே உயிர் இருக்கும் மட்டும் உறைந்து இந்நிலையை பழகி கொண்டால் உலக இன்பங்களில் அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாக நிற்கும், கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். அந்த தன்முனைப்புங்கிறது கரையவே நமக்குள்ள நிறைநிலை வர ஆரம்பிச்சிடும். அந்த தன்முனைப்புங்கிறத நமக்குள்ள இருக்க ஈகோ, அந்த ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டோம்னாவே நமக்குள்ள அந்த நிறைநிலை வந்திருந்த அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையை பற்ற இந்த நிலையை பெற்ற நீங்கள் அனைவரும் என்றும் நிறைவேற்றவர்களாக குறைவு என்பதை காணாதவர்களாக இருந்து நிறைநிலையுடன் வாழ்ந்து இறைநிலை உணர்ந்து வாழ்வோம் என்ற தகவலை பதிவிட்டு, எப்பொழுதுமே நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியை அதிகமான நேரம் வைத்துக் கொள்வோம் என்ற அடிப்படை கேள்வி பதில் நேரத்தில் நாம் சந்திப்போம் என்ற தகவலை பதிவிட்டு, நீங்கள் அனைவரும் என்றுமே குறைகள் இல்லாதவர்களாக நிறைவு பெற்றவர்களாக வாழ எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். நாம் இறைநிலையாகவே இருக்கிறேன் என்பதை மட்டும் தினமும் உணர்ந்து கொண்டே பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அப்படியே மனசை விரிச்சிட்டு உங்களுக்குள்ள போங்க. உங்கள இருந்து உங்க உடம்புக்குள்ள வாங்க. உடம்புல இருந்து அப்படியே வான்காந்தத்துக்கு வாங்க. வான்காந்தத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்தை நினைங்க. கோள்களை தாண்டுங்க. அதுக்கடுத்து சூரிய மண்டலத்துக்கு போங்க. அதுக்கடுத்து இருக்க அந்த சிவகலத்தோட இணைஞ்சு நில்லுங்க. அப்படியே நினைஞ்சு பார்த்துட்டு இறைநிலையே நானாக இருக்கிறேங்கிறத உணருங்க. அந்த சுத்த வழியில இருந்து நீங்களும் நானும் வந்ததுனாலதான் நான் உங்க எல்லாரையும் என் உயிர் சொந்தம் சொல்லியிருக்கேன். உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், மொழி இருக்கலாம். உயிருக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. மதம் என்ற அடிப்படையில் நீங்களும் நானும் என் உயிர் சொந்தங்கள் என்பதை நான் கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த தவத்தை விடாமல் செய்து கொண்டு வருவதால் நான் இதை கூறுகிறேன். ஏன்னா மகரிஷி நான் 1993 சந்திக்கும் போது சாமிஜிட்ட குரம்பேட்டையில இருந்த பேராசிரியர் உலகநாதன் ஐயாவோட திருவான்மையூர்ல போய் சாமிஜியை சந்திக்கும் போது சாமிஜிட்ட நான் கேட்டேன், எந்த தவத்தை சாமிஜி நான் அடிக்கடி செஞ்சுட்டு வரணும்னு கேட்டேன். அவங்க இறைநிலை தவத்தை செஞ்சுட்டே வர சொன்னாங்க. நான் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இதுல குறைஞ்சிடும். நான் பல்வேறு இடங்களுக்கு போனாலும் இந்த இறைநிலை தவத்தை மட்டுமே விடாமல் செஞ்சுட்டு வந்ததுனாலதான் இந்த சுத்த வழியிலிருந்து வந்தவர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும். எனவே அனைவரும் என் உயிர் சொந்தங்கிறத நான் உணர்ந்தேன். அந்த உணர்வை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இறை மதனையாவிற்கும் தொகுத்து வழங்கக்கூடிய அத்தனை அன்பு உயிர் சொந்தங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. நன்றி. அவங்க இன்னைக்கு
அஹ் ரொம்ப எப்போ வந்தாலும் ஐயா வந்து நமக்கு புதுமையா புது விஷயத்த நமக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைநிலை இறைநிலை அப்ப இதை உணரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்மளோட மகிழ்ச்சியோட அமைப்பு. அது அழகா ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். கிறிஸ்டல் கிளியர். நம்ம மகிழ்ச்சி கிட்ட இருக்கிற தத்துவங்கள் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நம்ம இதை விட்டுட்டு வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எப்பவுமே பயிற்சி முறைகளுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பயிற்சிகளை சொல்லிட்டு நீங்க பயிற்சிகளை செய்யணும், எல்லாத்தையும் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து தலைப்புக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அந்த பயிற்சி முறைகளை வந்து நாம தான் செய்யணும். என்னதான் குரு நமக்கு எல்லாத்தையும் கூடவே நமக்குள்ளேயே கலந்திருந்தாலும் அவர் சொல்லி கொடுத்ததை நாம செய்தாதான் அதுக்கு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல நிறைவு, மனதுல நிறைவு வந்தால்தான் நாம இறைவனை உணர முடியும். மகரிஷி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஒரு பாவனை பண்ண சொல்லி அழகா அது அது கண்ணை மூடி நினைக்கும் போதே நம்மளுக்கு மகிழ்ச்சியை நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்படியே அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிது. அப்புறம் ஐயா நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம நமக்கும் வீட்டுக்காருக்கும் அருட்காப்பு இத்தனை நம்ம இவ்வளோ வருஷமா போட்டுட்டு இருக்கோம். அருட்காப்பு அண்ணா ஐயா அவங்க இன்னைக்கு எண்ணங்களுக்கு அருட்காப்பு போட சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எண்ணங்களுக்கு அருட்காப்பு போட்டா உண்மையிலேயே நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வராது. அப்படியே அது வந்தாலும் நீங்க அதுக்கும் ஒரு வழி சொல்லிட்டாங்க. அஸ்வினி முத்திரை போட்டுட்டா தேவையில்லாத எண்ணம் அது நம்மளை மீறி தான் இந்த எண்ணம் நம்ம நினைச்சே இருக்க மாட்டோம், அது ஏன் வருதுன்னு தெரியாது. அப்ப அப்படி வரும்போது அஸ்வினி முத்திரை நம்ம போட்டுட்டா அந்த எண்ணம் வராது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இன்னொன்னு அந்த சிரிப்பு பத்தி சொன்னாங்க. சிரிப்பை நம்ம எப்பவுமே வந்து மற்றவங்கள காயப்படுத்தாத அந்த சிரிப்பு சந்தோஷமா இருக்கணும். இப்ப குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஏதாவது நம்ம வந்து ஏதாவது செயல் எப்பயோ தெரியாம செஞ்சிருப்போம், தெரிஞ்சோ செஞ்சிருப்போம். அப்ப இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். அந்த குற்ற உணர்வு இல்லாம இனி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு தான். அப்ப செயலுக்கு தான் விளைவு. அப்ப ஏதாவது இதுக்கு முன்னாடி செஞ்சாலும் குற்ற உணர்வு இல்லாம இனி அந்த செயலுக்கு விளைவு பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்ப செயல்களை நாம சரியா செய்யணும் அப்படின்னு ஐயா அழகா இன்னைக்கு அந்த செயல் விளைவு தத்துவத்தையே நமக்கு உணர்த்தினாங்க. அப்ப இன்னொரு விஷயம் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் தான் எனக்குள்ள இருக்கிறான், அவன் எல்லாத்தையுமே பார்த்துக்குவான். அப்போ அதை விடுத்து இதுதான் நமக்கு தன்முனைப்பு அப்படின்றதையும் சொன்னாங்க. அப்ப இறைவன் நமக்குள்ளேயே இருந்து ஆஹ் நம்ம அவனை உணரவே நேரம் போதலனுக்கு போதலை அப்படின்னும் போது நம்ம மற்றதெல்லாம் நினைச்சு நினைச்சு அந்த உணர்ச்சி நிலையில தான் நம்ம எப்பவும் இருக்கிறோம். அப்ப அந்த உணர்ச்சி நிலையை விடுத்து இறைநிலையே அவனே எனக்குள்ள நானாக இருக்கிறேன் அந்த உணர்வோட நாம இருக்கும்போது அவனே வந்து எல்லாவற்றையும் அந்த இறைநிலையை பார்த்து கொள்ளும் அப்படின்ட்டு நம்ம ஐயா வந்து நமக்கு அந்த புத்தகம் 3 புத்தகத்துல இல்லாத தீர்வே கிடையாது. எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதுக்கு தீர்வு வந்து மனவளக்கலை பாகம் தொகுப்பு 1, 2, 3 இதை வந்து படிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எத்தனை முறை வேணாலும் நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது புது புது விளக்கம் கிடைக்க தான் செய்யுது. அந்த வகையில நாம அதை தொடர்ந்து படிக்கணும். ஐயா அவங்க சொன்ன மாதிரி நாங்க அதை ஃபாலோ பண்றோங்க ஐயா. மிக்க நன்றி. அதே மாதிரி எனக்கான ஆக்சிஜன் எனக்கு இருக்கு, பெரிய நாய் அம்மாவுக்கான ஆக்சிஜன் அம்மாவுக்கு இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். எனக்கான விஷயம் எனக்கு கிடைச்சே தீரும். ஆமாங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. குழப்பம் வந்துட்டு ஐயோ நம்ம கிடைக்காம போயிருமோன்னு லபோதிபோன்னு அடிச்சுக்கிறது தான் பிரச்சனையே வருது. எனக்கு தேவையான எல்லாமே எனக்குள்ள இருக்க இறைநிலை ஈர்த்து கொண்டாந்து தரும் அப்படிங்கிற அது அழுத்தமான நம்பிக்கை இருந்தோம்னா ஆமா. நம்பிக்கை பக்கத்துல இருந்தாலுமே அவங்கவுங்களோட ஆக்சிஜனை அவங்கவுங்கள தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஐயா அதுக்கு தான் சொன்னாங்க. வருங்கிறேன். நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது கொஞ்சம் சின்ன விஷயமா தெரியலாம். எனக்கான ஆக்சிஜன் எனக்கு வரும். இப்ப உங்க வீட்டுக்காரரோட இருந்தீங்கன்னா அவருக்கான ஆக்சிஜனை அவர் உறிஞ்சிக்கிடுவாரு. ஆமா, ஆமாங்க ஐயா. எடுத்துக்கிறது பாருங்க. இதை நினைச்சதுக்கு பிறகு எனக்கு யார் மேலேயும் கொஞ்சம் கூட பொறாமையோ கோபமோ வருத்தமோ எனக்கு வர வேண்டியது வந்துடும். எனக்கு வரலைன்னா அது மகிழ்ச்சி நமக்கு அதை வைக்கல, இறைநிலை நமக்கு அதை வைக்கலைன்னு உணர ஆரம்பிச்சாங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இன்னைக்கு நிறைய ஒவ்வொரு முறையும் ஐயா அவங்களுக்கு நமக்கு புதுமையாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தராங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே அந்த இறைநிலையை நம்ம நிறைநிலை நமக்கு வந்துடும். நிறைநிலை வந்தாவே இறைநிலை உணர்வு தான். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. இன்று மிக சிறப்பாக நமக்கு சிந்தனை விருந்தளித்த ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சில முக்கிய அறிவிப்புகளை முடிச்சிட்டு அப்புறம் கேள்வி பதில் போயிடலாங்க ஐயா. வாழ்க சரிம்மா. வளமுடன். அடுத்த நிகழ்வாக 8:30க்கு இறை மதன ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4 மணி முதல் எப்பொழுதும் போல் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையினால காலையில் 9 மணிக்கு மாணவர் பயிற்சி இருக்குது. மாலை நம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, நாம இதெல்லாம் இந்த மாதிரி தத்துவ விளக்கம் கேட்டு கேட்டு ஓரளவுக்கு நம்ம நல்லா எப்போ எந்த உணர்ச்சியும் இல்லாம கவலை இல்லாம நம்ம உணர்ந்து வரும்போது குடும்பத்துல கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்க, சுற்றத்தார் ஊருக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் கூட என்ன வசனமே இல்லாம எப்ப பாரு என்ன அது கவலை இல்லாம இருக்கிற, இது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படி என்ன வசனம் இல்லையா அப்படின்னு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்கய்யா. அவங்க எதிரில எப்படிங்க ஐயா நம்ம நடந்துக்கிறது? எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும். என்னிலிருந்து இந்த ஆனந்தம் அவர்களுக்கும் பரவட்டும் நான் நினைக்கிறேன். சரிங்க என்னிலிருந்து சரிங்க. அவர்களுக்கும் பரவட்டும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இப்ப உங்களுக்கு பாட்டியாவோ அம்மாவா இருந்தாங்கன்னா அவங்கள போய் கையை பிடிங்க. அவங்களுக்கு என்ன ஏதாவது வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா அதை கையில விடுங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கைங்கிறதே கொண்டாட்டங்கள் நிறைந்தது. அதுக்காண்டி தான் நம்ம பூமிக்கே வந்திருக்கிறோம். நீங்க சந்தோஷமா இருங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னாவே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சரிங்க. அதை எப்பயோ ஒண்ணு நடந்ததை விட அதை பத்தி எப்போ எப்போ அந்த நாளுக்கு வருஷத்துல அந்த நாளுக்கு கவலைப்படணும் துக்கப்படணும் அப்படிதாங்க நம்ம முன்னோர்கள் இன்னும் அப்படி இருக்காங்க. எதுவுமே நானா இருக்கிறேங்கிறதுக்கே எனக்கு நேரம் உணர்றதுக்கே நேரம் பத்தலைங்கிற போது எனக்கு உணர்ச்சிகளை பத்தி சிந்திக்கிறதுக்கே இப்பெல்லாம் எனக்கு நேரமே இல்லைம்மா. ஏன்னா அதை இது பண்ண பண்ணா இறைநிலையே என்னை டேக் கேர் பண்ணிக்கிதுமா. அதை நான் சொல்லுவேன், 15 வருஷம் என்னை ஒருத்தவங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க விட்டோன்னு டக்குன்னு வேற ஒருத்தவங்க எங்க அப்பா வந்தாரு, எங்க அம்மா வந்தாங்க, அப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்க. சாகிற வரைக்கும் என்னை யாராவது என்னை இறைவன் சொன்னாதான் அது ஈஸியா புரியும். என்னை இறைவன் எனக்குள்ள இருந்து பாதுகாத்து இருப்பாரு. எனக்கு தேவையான விஷயங்களை கொண்டாந்து கொடுத்துட்டே இருப்பாரு. வேற எனக்கு அடுத்தமா எனக்கான ஆக்சிஜனை இறைவன் கொடுப்பாருங்கிறேன். கரெக்டுங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வருமோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு. நான் செய்ய வேண்டியது என்னுடைய வேலையை. அதுல செயல் விளைவோட இந்த செயல் செஞ்சா வரக்கூடிய விளைவோட நான் சிந்திச்சு சிந்திச்சு செயல்படணும். தவறான செயல் இருக்குதா துரியத்துல சிந்திச்சு பார்க்கணும். நான் ஏதாவது ஒரு இடத்துல போய் எனக்கான ஆற்றல் வேணும்னு நினைக்கிறேன்னா துரியாயத்துல சிந்திச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எல்லாத்துக்குமான நுட்பங்களை மகிழ்ச்சி கத்துக் கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்காகவும் நம்முடைய லெவல்ல இருந்து இறங்க வேண்டியதே இல்லம்மா. என்னிலிருந்து பரவட்டும் மட்டும் நினைக்கணும். அதுதாங்க இந்த கோணத்துல நாங்க சிந்திக்கலைங்கய்யா, நீங்க புதுமையா சிந்திக்கிறீங்க. அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் பரவட்டும்னு நம்ம நினைக்கிறது நல்ல ஒரு இதுதாங்கய்யா. என்னிலிருந்தே இந்த பிரபஞ்சம் தோன்றியது, பிரபஞ்சமும் நானும் வேறல்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அது மாதிரி நினைச்சுக்கிட்டே நம்ம கொண்டாடி வாழ்வோமா. அவங்க விதி அப்படி இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? நம்ம அப்பா அம்மா நல்ல புண்ணியம் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஹாப்பியா இருக்கும். அதனால அவங்களுக்கு மகிழ்ச்சி வரட்டும்னு நினைப்போம். அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மகிழ்ச்சியை நம்ம போற போது ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அதுகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுங்க, உடனே ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்ப எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, நான் போய் கடல மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அடுத்த செகண்ட் ஏன்னா எனக்கு கடல மிட்டாய் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த கடல மிட்டாய் குடிச்சா அது மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குமா. சரிங்கய்யா சரிங்கய்யா. வளர்ந்துடலாமா. அந்த தவம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. நான் இப்படி 3-4 நிமிஷத்துல நாங்க 20 நிமிஷம் சரி செய்யலாம் செய்யலாம்னு அப்படியே வேலையை முடிச்சுட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் தள்ளி போயிடுது. இந்த மாதிரி 5 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல உட்கார்ந்து நம்ம இங்க இருந்து சுத்த வெளி போறோம், அப்படியே மறுபடியும் வரோம், இங்க இருந்து மறுபடியும் அங்க போறோம், 3-4 நிமிஷத்துலயே முடியும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி அடிக்கடி நம்ம செய்துக்கலாம் இல்லைங்கய்யா. சொல்லிக் கொடுத்துருக்காங்களே, இறைநிலையோடு எண்ணத்தை கிளக்க விட்டு ஏற்படும் இந்த பாடல் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகவும் நிறைநிலை அங்கேதான் சொல்லியிருக்காங்க. நன்றிங்கய்யா நன்றிங்க. நினைச்சிட்டு நான் இறைநிலையா இருக்கிறது உணர்றதுக்கே எனக்கு நேரம் பத்தாத போது மற்ற உணர்ச்சிகளுக்கு எனக்கு எதுக்கு? நான் இப்ப எனக்கெல்லாம் நிறைய பல்வேறு பிரச்சனை காணாமே போயிடுச்சு. அது வர்றபோது அது எனக்குள்ள இருக்க இறைநிலை பார்த்துக்கிறோம் தெளிவு வந்துருச்சு.
என்ன நன்றி. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். பயிற்சியா பண்ணுங்கம்மா. இதை பண்ண பண்ண வித்தியாசம் தெரியுமா? ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அதனால கண்டிப்பா நான் உணர்வுகள் அனைத்தும் நீங்களும் உணர்வீங்கம்மா. உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்குமா. நீங்க எப்பவுமே உயர்ந்த நிலையில வாழ்க்கை வளம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மாவுக்கு அன்மியூட் கொடுக்குறம்மா. வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா அன்மியூட் ஐயா கொடுத்துருக்குன்னு. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. இன்னைக்கு உங்க உரை மிகவும் சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. அதாவது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா போற போக்குல வந்து நமக்கு தெளிவு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நானும் வேதாத்திரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுது அந்த கஷ்டம் வந்தது, கடவுள் வந்து ஏன் இப்படி சோதனை பண்ணாருன்னெல்லாம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எதுனாலும் இறைநிலை பார்த்துக்கும், அதை வந்து நம்ம ஏன் வந்து நம்ம போட்டுட்டு அதை குழப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அந்த தெளிவு கிடச்சிருக்குதுங்க ஐயா. அப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்க எங்க எண்ணம் வரும்போது அஸ்வினி முத்திரை போடணும்னு சொல்லிட்டு, அந்த எவ்வளோ நேரங்க ஐயா போடணும் அது மாதிரி வந்துருமா. ஐயா ஒரு சொல்லுங்க. செகண்ட் தான் என்ன வரும். ஆமாங்க. அதுக்கு நம்ம தாட்டா டெவலப் பண்ணிக்கிட்டே வரும். எண்ணத்தை வந்து சிந்தனையா மாத்துவோம். அந்த சிந்தனையா மாத்தாம இருக்கு. ஒரு தடவை அஸ்வினி முத்திரை போட்டோன்னே அந்த எண்ணம் அப்பவே காணாம போகும். ஓ சரிங்க. ரொம்ப நேரம்லாம் இதுல வேலையே கிடையாதுமா. அது மாதிரி கஷ்டங்கள் வருதுன்னா என் கர்மையும் தூய்மை ஆகிட்டே இருக்குதுங்கிற நினைவை கொண்டாந்துட்டோம்னா அந்த கஷ்டம் போறது கூட நம்ம படுற கஷ்டம் கூட கஷ்டமா இருக்காது. அது கூட இஷ்டப்பட்டு கழிக்கிற முடியாது. கரெக்டுங்க. கஷ்டத்தை இஷ்டமாக கழிப்போம். என்ன அது மதனையா சொல்வாரு வந்து நம்ம நினைச்சது நடந்ததுன்னா சந்தோஷமா இருங்க, நினைச்சது நடக்கலைன்னு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இறைநிலை வந்து நமக்கு வந்து ஏதோ இன்னும் பெருசா நமக்கு கொடுக்கறதுக்காக வந்து நம்ம காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க ஐயா. அது மாதிரிங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி புக்ஸ் வந்து வேதாத்திரியோட புக்ஸ் வந்து ஒரு தடவை படிச்சா நமக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் கிடைக்கும். ஆனா படிக்க 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 தான் அதில் வந்து நிறைய விளக்கங்களோ இது நமக்கு இது தோணாம போயிடுச்சோ ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது கிடைக்குதுங்க ஐயா. நீங்க சொன்னது உண்மைங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சுரேஷ் வாழ்க வளமுடன் அன்மியூட் கொடுத்துருக்குதுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சுரேஷ் ஐயா உயிர் சொன்னமே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பா இருந்தது ஐயா. பனி ஓய்வு பெற்று இன்னிலிருந்து ஆரம்பிச்சுட்டேன். நீதான் ஃபுல் டைம்ல உட்கார. பனி ஓய்வு பெற்ற பிறகு ஒன்னெல்லாம் ஸ்பீச் கேட்க முடியாது. என்னால யூடியூப்ல தான் பார்ப்பேன். நானு லைவ்ல கேட்கறது இன்னிலிருந்து ஆரம்பிச்சுட்டேன். காந்த களத்துல கலந்துருக்கோம்ல. இப்ப நேரடியான காந்த களத்துல கலந்துருக்கோம்ல. நீங்கள் நானும் காந்த களத்துல. நன்றி நன்றி ஐயா. நன்றி. இனிமேல் கண்டினியூவா கேட்க ஆரம்பிச்சேன் எல்லா ஸ்பீச்சும். நல்லா இருந்தது ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ஜெயாம்மா கன்மியூட் கொடுத்துக்குமா. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா கேள்வி. வணக்கம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட கிளாஸ் எல்லாம் கேட்கிறேன். விழிப்புணர்வு வணக்கம், இறைநிலை உணர்வு, நிறைநிறை உலகம் ரொம்ப எல்லாமே ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்ல. அது எனக்கு கரெக்டா பண்றதுன்னு அதாவது தியானம் பண்றத அந்த எனக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி அது எப்படி நான் பண்ணா நிறைவா இருக்கும்னு சொல்லுங்கய்யா. இந்த முடி நான் நிலையாவே இருக்கிறேன்னு மட்டும் உங்க உடம்புக்குள்ள முழுக்க ஆற்றலை கவனிக்கணும். கவனிக்க இறைநிலையா இருக்கிற உணர்வு உங்களுக்கு தெரியாது. அது தெரியும். அப்புறம் தவங்கள்லாம் சிறப்பா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தடைகள் எல்லாமே நீங்க இறைநிலையா உணரவே காணாம போயிடும். சரிங்கய்யா. கண்ண மூடி இறைநிலையாவே நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கணும். சரிங்கய்யா. இறைநிலையாவே நான் இருக்கிறேன் அப்படி மட்டும் நீங்க நினைச்சுட்டே நான் நினைக்கிறேன். பிரமிக்கத்தக்க மாற்றங்கள் நடந்துட்டே வருமா. சாதாரண மாற்றங்கள்லாம் கிடையாது. என்னையும் அப்படி இறைநிலை அப்படியே தத்தெடுத்துட்ட மாதிரி இருக்குமா. இன்னும் சொல்ல போனா இறைநிலைனா புரியுறத விட இறைவன் நீ தத்தெடுத்துட்ட மாதிரி இருக்கு. இறைவனை நான் நினைக்கிறேங்கிற போது அப்புறம் என்னமா அது உள்ளுக்குள்ள இருக்குமா. எனக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன ஒண்ணுங்கிறது அது இறைநிலை பாத்துக்கிறோம்னு தெரியும். அந்த அளவுக்கு கான்பிடென்ட் ரைஸ் ஆகிட்டே வரும். அந்த கான்பிடென்ட் வர வர பாத்தீங்கன்னா மேட்ரே கிடையாதுன்னு ஆயிருக்கும். இதைத்தான் மகான்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறது இப்பதாம தெரியுது.
நான் சரிங்க பிராக்டிஸ் பார்க்க 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 நம்ம வேற லெவலுக்கு நம்முடைய காந்த களம் விரியுது. விரிய விரிய நம்ம உயிர் சந்தங்களா இருக்கு. நான் ஒவ்வொரு தடவை தவம் பண்ணி முடிச்சோன்னே எங்க உயிர் சந்தங்களுடைய வாழ்க்கையில் உயர்வடையட்டு, அவங்களுடைய பிரச்சனைகள் தீரட்டும்னு தான் நான் ஒவ்வொரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி ரொம்ப இருக்கும்போது நன்றிங்க உயிர் சந்தங்களா இருக்க எல்லாருடைய தரையிலும் ஆட்டோமேட்டிக்கா நீட்டே நம்ம வரலாம். ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. ஐயா அது போல நீங்க போன கிளாஸ் வந்து நினைத்தாலே இனிக்கும் கிளாஸ் வந்து இன்னும் யூடியூப்ல வரலங்கய்யா. அது நிர்வாகத்துல கேட்க வேண்டிய கேள்வியம்மா, நான் போடுவது இல்லையா? ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா. நினைத்தாலே இனிக்கும் அந்த கிளாஸ் நான் ரொம்ப சர்ச் பண்றேன். பட் இப்ப வரை எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. கேளுங்க, இங்க இருக்க நிர்வாகிகள்ட்ட கேளுங்க என்னாச்சுன்னா. சரிங்கய்யா நான் சரிங்கய்யா. எதையுமே கேட்கறது இல்லம்மா. நான் என் வேலை வந்து பேசுறது, அதோட முடிச்சுட்டு போயிடாம அதுக்கு பிறகு அது என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐயா ஐயா உங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா. உங்களோட பேசுனது ரொம்ப நன்றியா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நல்லது நல்லது. அடுத்ததாக ஸ்ரீதேவி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். ஸ்ரீதேவி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. என் உயிர் சொந்தமே வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஸ்பீச் இன்னைக்கு. சரி, என்ன எல்லாம் கேக்குதா ஐயா? கேக்குது. அந்த காந்த காலத்துல கலக்க விட்டுறீங்க எங்களை. ஆமா, மௌனத்துல இருந்து அதுல இருந்து இன்னும் மீளவே முடியல எங்களால. அதெல்லாம் சிறப்பா வந்துருமா. வாழ்த்துங்க ஐயா எங்க ஃபேமிலிக்கு வாழ்த்து போடுங்க. என் உயிர் சொந்தங்கள் அனைவருடைய குடும்பங்களும் எல்லா நலங்களும் பெற்று எல்லா வளங்களும் பெற்று மேலோங்கி வாழட்டும். எல்லா துன்பங்களும் நீங்கி என்றும் நிறைவு பெற்றவர்களாக இருந்து குறைவே இல்லாத சிந்தனையுடன் அவர்கள் வாழ்க வளமுடன். குருவர்களும் திருவர்களும் அவர்களை வழிகாட்டட்டும். வணக்கம்மா. நன்றி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சுந்தராம்பாள் அம்மா மியூட் கொடுத்துருக்கோம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உயிர் சொந்தம் அவர்களுக்கு வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நல்லா இருந்தது. நான் ஒரு பாதிக்கு மேலதான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. உற்சாகம் மெயினா. என் உயிர் தானே காந்த களத்து மூலமா அவங்க உயிரோட கலக்குது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அந்த உணர்வோட தான் நான் வந்து உட்காரதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முழுக்க தவம் பண்ணிட்டு தாங்க வந்து உட்கார்றேன். இதுல வரவங்க வாழ்க்கையில இருக்க துன்பங்கள் நீங்கன்னா அவங்க ஒரு உயர்ந்த நிலை அடையணும். கண்டிப்பாக அததான் நாமளும் போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினதுல. உயிர் சொந்தத்துக்கு மறுபடியும் வணக்கம். வாழ்க வளமுடன். என்று நிறைவு பெற்றவர்களாக வாழ்கமா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி. நன்றியம்மா. வாழ்க வளமுடன்மா. இன்னும் யாராவது கேள்வி கேட்க அன்பர்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு இது எங்க பேரன் இந்த பிப்ரவரி 21 +2 பரீட்சை எழுதுறாங்க ஐயா. அவன் நல்ல முறையில எழுதணும்னு ஒரு வாழ்த்து வைங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்து வைக்கிறேன். சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி தரேன், அதையும் பயன்படுத்துங்க. தேர்வுக்கு போகும்போது லஸ்ஸி இருக்குல்ல, ஸ்வீட் லஸ்ஸி. என்னங்கய்யா? ஸ்வீட் லஸ்ஸி தயிர்ல கொஞ்சோண்டு சக்கரை போட்டு கொடுக்குறது. லஸ்ஸி ஓகேங்க. அது கொடுத்தீங்கன்னா அவர் தேர்வுல கவனமா எழுதுவாரு. சரிங்க, நீங்களும் வாழ்த்துங்க ஐயா. சுதீப்புங்க ஐயா. சுதீப்பா? ஆமாங்க ஐயா. சரிம்மா. சுதீப் அவர்கள் தேர்வில் மிக மகத்தான வெற்றி பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் அவர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும். அவர் படித்த படிப்புகள் அந்த இடத்தில் நினைவுக்கு வரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையணும். நன்றிம்மா. வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா இந்த யாராச்சும் கேள்வி கேட்குறீங்களாம்மா? நிறைவு பண்ணிக்கலாமாம்மா? வாழ்க வளமுடன். அம்மா அறிவிப்புகள் எல்லாமே சொல்லியாச்சாம்மா? சொல்லிட்டேங்கம்மா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதையும் சொல்லிட்டேங்கம்மா. ஐயாவை இப்ப வாழ்த்திடுங்க. ஐயா மறுபடியும் கேள்வி பதிலுக்கு வாழ்த்திட்டு நம்ம அதுக்கப்புறம் நிறைவு செய்யலாம். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக மிக அழகாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அதில் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க நிரும்புனா ரிலீவ் ஆயிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பார்க்கக்கூடிய அனைவரும் என்றும் நிறைவு பெற்றவர்களாக, குறைவே என்பதே காணாதவர்களாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் உயிர் சொந்தங்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.